அருமபுரி மாவட்டத்தில் சோலைமங்கலங்கிற ஒரு மலை கிராமத்தில் மைன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருது. அந்த திட்டம் கனிம வளங்களை சுரண்டுறதுக்காகவும் அந்த மலைப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு விரோதமாக இருக்கிறதாலவும் மக்கள் படை ஆயுதத்தை கொண்டு அந்த திட்ட அரசாங்கத்தையும் எதிர்க்குது. ஸோ இதனால் காவல்துறை ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணி அந்த மலை கிராமத்திலேயே தங்கி இருந்து அந்த மக்கள் படையை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது. இந்த முயற்சியில் அந்த மலை கிராமத்து மக்களை விசாரணைங்கிற பேரில் கொடூரமாக சித்திரவதை பண்ணுது. இந்த சமயத்தில் தான் நம்மளோட ஹீரோ குமரேசன் அந்த போலீஸ் கேம்பில் ஜாயின் பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது குமரேசன் அந்த மலை கிராமத்திலேயே இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறார். இதுக்கு நடுவில் போலீஸ்காரங்க அந்த பொண்ணு உட்பட நிறையா பெண்களை விசாரணைங்கிற பேரில் பிடிச்சிட்டு வந்து நிர்வாணப்படுத்தி சித்திரவதைப்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் தடுக்கணுன்னா மக்கள் படையோட தலைவரான பெருமாள் வாத்தியாரை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டா காதலிக்கிற பெண்ணு விடுதலை செய்யப்படுவாங்கிற நம்பிக்கையில் குமரேசன் போராடி மக்கள் படை தலைவரான பெருமாள் வாத்தியாரை பிடிச்சி தராரு. இது விடுதலை முதல் பாகத்தோட கதை. கரெக்டு தானே குருநாதா? இப்போ விடுதலை இரண்டாம் பாகத்தோட கதை என்னவா இருக்கணும்னா, பெருமாள் வாத்தியாரை பிடிச்சி கொடுத்த குமரேசன் கில்ட்டில் இருக்கிறாப்புல. மக்கள் படை எதனால் உருவாச்சு, மக்கள் படை ஏன் அரசாங்கத்தை எதுக்குது, இப்போ நம்ம மக்கள் படைக்கு சாதகமாக இருக்கணுமா இல்லை அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்கணுமா அப்படின்னு குமரேசன் முடிவு பண்ணி அவர் எடுத்து வைக்கிற ஸ்டாண்டு தான் கிளைமேக்ஸ். இதுதானே குருநாதா விடுதலை பாகம் 2ஓட கதையாக இருக்கணும். ஆனால் நீ என்ன எடுத்து வச்சிருக்கிற? தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. விடுதலை பாகம் 2ஓட ஒன்லைன் என்னன்னா, கைது செய்யப்பட்ட போராளியான பெருமாள் வாத்தியாருக்கும் அவர் கைது செஞ்ச போலீஸ்காரங்களும் காட்டில் ஒரு பயணம் போகிறாங்க. அந்த பயணத்தின் போது அவங்க 2 பேர்த்துக்கும் நடக்கிற விவாதம் தான் விடுதலை பாகம் 2. முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ், இந்த படத்தில் எனக்கு என்னென்னலாம் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேசிடலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருக்குது. வேல்ராஜ் பண்ணியிருக்காரு. அதுலேயும் முதல் 20 நிமிஷம் மேக்கிங் பிரமாதமாக இருக்குது. அதன் பிறகு இந்த சீஃப் செக்ரட்டரியாக நடிச்சிருக்கிற ராஜீவ் மேனன் ஆகட்டும் அண்ட் அந்த கலெக்டர், ஹோம் மினிஸ்டராக வர இளவரசு, இவங்க எல்லாம் படம் போக போகவே அதோட வேகத்துக்கு சைடில் ஒரு ராஜதந்திரம் டைப்பில் மக்களுக்கு எந்தெந்த மாதிரியான செய்திகளை மாற்றி தரணும், அதனால் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கெயின் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்படி தான் அரசு சக்கரம் இயங்குதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ் கடைசி 20 நிமிஷம் ரொம்பவே நல்லா இருந்தது. பொலிட்டிக்கலாக பார்த்தா இந்த படம் மிகச்சரியான படம்னே சொல்லலாம். கம்யூனிசம் பற்றியும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் பற்றியும் மார்க்சிய கொள்கையை பற்றியும் ரொம்பவே ப்ரீஃபாக விலாவரியாக பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தான் பாசிட்டிவ்ஸ். இதுக்கு மேலே பாசிட்டிவ் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகாமல் போச்சு, எதெல்லாம் இந்த படத்துக்கு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயமா, ஒரு கருத்தை சொல்கிறதுனாலேயே ஒரு படம் மிகச்சிறந்த படம் அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியுமான்னு பார்த்தா அது அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. படத்தில் சொல்லப்பட்ட கருத்து ரொம்பவே நல்லதாக கூட இருக்கலாம். ஆனால் படம் எடுக்கப்பட்ட விதம் எப்படி இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் ஒரு சினிமாவாக அது நம்ம சுவாரஸ்யப்படுத்துதான்னு பார்க்க முடியும். கொடுத்த காசுக்கும் செலவழித்த நேரத்துக்கும் அந்த சினிமா நம்மளை திருப்திப்படுத்துதாங்கிறது தான் எண்ட் ஆஃப் த டே நமக்கு முக்கியம். அப்படி பார்க்கும்போது விடுதலை பாகம் 2 என்ன சொல்ல வருதுன்னா, வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்த மெய்யழகனோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் தான் இந்த விடுதலை பாகம் 2ன்னு நான் நினைக்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. எஸ், எங்களுக்கு புரியுது கம்யூனிசம் எவ்வளோ முக்கியமானது, அதோட சித்தாந்தம், அதோட தத்துவம் எல்லாமே எங்களுக்கு புரியுது. ஆனால் சீன் பை சீன் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வர்க்க வேதம், ஜாதிய அடக்குமுறை, பிரிவினைவாதம், சோசியலிசம், கம்யூனிச கொள்கைகள், தத்துவம், மக்கள் படை, புரட்சி, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் எல்லாமே ரிப்பீட்டட் டைலாக்ஸாகவே இருக்குது. அடுத்த மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் முன்னையே சொன்ன மாதிரி குமரேசன் கதையிலேருந்து டைவர்ட் ஆகி முழுக்க இது பெருமாள் வாத்தியாரோட பயோகிராஃபி படமாக மாறிடுச்சு. அப்படி எடுக்கப்பட்டாலும் கூட அதில் சுவாரஸ்யமான விஷயங்கள்னு எதுவுமே இல்லை. அவர் எத்தனையோ பேரை தான் வாழ்க்கையில் இழக்கிறாரு, ஆனால் நமக்கு அழுக வர மாட்டேங்குது. அவர் எத்தனையோ பேரை கோவப்பட்டு போய் கொல்றாரு, ஆனால் நமக்கு கோபம் வர மாட்டேங்குது. அண்ட் எண்ட் ஆஃப் த சீன், நான் செத்தா கூட என் பாடியை கிளைம் பண்ணாத அப்படின்னு தான் ஒய்ஃப் கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். நான் எப்படி அந்த சீனுக்கெல்லாம் கதறி அழுதுருக்கணும். என் குருநாதர் அதை எப்படி எடுத்துருப்பாரு தெரியுமா? இது எவனோ அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணியிருக்க வேலை இது. அண்ட் இந்த படத்தில் இளையராஜா சாரோட மியூசிக் ரொம்பவே பேக் டவுன்னு சொல்லலாம். ஓகே மக்களே, இந்த விடுதலை பாகம் 2 எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா சொல்லிக்கிற அளவுக்கு ஆகா ஓகோன்னு இல்லை, ரொம்ப அருவ படம்டா அப்படின்னு தேட்டர் விட்டு ஓடுற ரேஞ்சுக்கும் இல்லை. ஆனால் நான் சொல்லுவேன், என் குருநாதர் எடுத்த படங்கள்லேயே இந்த படம் தான் ரொம்ப வீக்கஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சா அந்த படம் எங்கள் குருநாதர் தான் எடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது.
அதனால் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். படம் பார்த்தவங்க உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.